அதான் பிரதர், இவங்களை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ம், அதுக்கான இது இருக்கு பிரதர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாக்கு வந்து அசைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ம், அவங்களுக்கு நாக்கு வந்து ரொம்ப நீட்டாம் பிரதர். ம், ம். அதனால நாக்கை வந்து உள்ளர வாய்க்குள்ளரையே வச்சு சுழட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி புருவம் இருக்கு இல்லையா, அந்த புருவம் வந்து அதாவது 2 புருவம் வந்து தூக்குனபடி இருக்குங்களா. ஓகேங்களா. அது அப்புறம் வந்து அந்த இந்த கண்ணம் இருக்கு இல்லையா, கண்ணமும் இந்த தொண்டை பகுதி இருக்குல்ல, அந்த இடம் வந்து எலும்பு தெரியறபடி இருக்குமா பிரதர்.
கண்ணு பிரதர், அவங்களோட கண்ணு வந்து வித்தியாசப்படுமா. இது எல்லாமே இவங்க ரெப்டைலியன்ஸ் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற அடையாளம் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் இவங்க ரெப்டிலியன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான அடையாளம். இது இது ரெப்டிலியன் சோல்ஸும் இருக்காங்க பிரதர். மனுஷ உருவத்துல சோல்ஸ், அவங்களோட சோல் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகுமா. சொல்றது புரியுதுங்களா? அப்படின்னா ரெப்டிலியனோட சோல் வந்து மனுஷத்துக்குள்ள பூந்துருமா. ஓகேங்களா? அப்போ ரெப்டிலியன் தான் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஆமா. ஓகேங்களா? அப்போ அதுக்குள்ள போன் சொல்றீங்க. என்ன பிரதர்? நார்மலா பேய் பிடிக்கிற மாதிரி தானே சொல்றீங்க? அப்படிதான் வச்சுக்கலாம். கரெக்ட். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். டோட்டலாவே மாறிடுவாங்க. இது வந்து இந்த இங்கிலாந்துல இந்த மன்னர் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சார்லஸ், இந்த இளவரசர்கள்லாம், இது எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும் பிரதர். இவங்க சொன்னா அத்தனை அடையாளமும் அவங்களுக்கு பொருந்தது. இந்த புருவம், இந்த கண்ணோ, தொண்டை இதெல்லாம் சொல்றீங்களா? ஆமா, இதெல்லாம் சொல்றேன். அப்புறம் வந்து அவங்க அந்த குழந்தை முத கொண்டு அந்த நாக்கை வந்து உள்ள சுழட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நாக்கு நீட்டா இருக்குமா. அவங்க ரெப்டைலியன்ஸ் அப்படின்னா அவங்க மனித உருவத்துல இருக்காங்களா, இல்ல அவங்களோட நேச்சர் உருவமே இந்த மனுஷ உருவம் தானா? இல்ல பிரதர், மனித ஸ்பேஸ் ஷிஃப்ட் மனுஷ உருவத்துல இருக்காங்க. இப்ப நான் சொன்னேன் தெரியுங்களா, அந்த இது சொன்னோம் பாத்தீங்களா, இந்த லைட் வேவ்ஸ் வரும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அப்போ இவங்க யாருமே வெளில வர மாட்டாங்களாம். இந்த சூரிய கதிர் வரும் பாத்தீங்களா, அப்போ இந்த ரெப்டிலியன்ஸ் யாருமே வெளில வர மாட்டாங்க, அழிஞ்சிருவாங்களாம். அது எப்ப வருமா? எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ள வந்துரும் ப்ரோ. இல்ல ப்ரோ, அடுத்த வருஷத்துக்கு வராது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல பிரதர், ரொம்ப தூரம்லாம் இல்ல. இல்ல பிரதர், அந்த சூரிய கதிர்வீச்சு இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதோட இன்டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கு. நீங்க ஒரு சில டைம்லாம் பாப்பீங்க, ரொம்ப எரிச்சலோட உச்சத்துல இருப்போம். வெயில் என்ன இவ்வளவு வெயில் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். ஆனா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த படிநிலைக்கு கொண்டு போறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரு மீட் இருக்கு பிரதர், நான் வேணா உங்களுக்கு அதை அனுப்புறேன். அது அவனுங்க அந்த இன்டர்நேஷனல் குரூப்ல அதை வச்சிருக்கானுங்க. இன்னைக்கு வந்து அந்த அதாவது அது பேர் வந்து சூரிய கதிர், அதாவது சூரிய கதிர் வச்சு நம்ம தமிழ்ல சொல்றது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சோலார் ஃபிளார்னு சொல்றாங்க. அந்த சோலார் ஃபிளார் இன்னைக்கு எவ்வளவு வந்தது அப்படின்றத வந்து அவங்க மெஷர்மெண்ட் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல நீங்க இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க தானே? உங்களுக்கு புரியும் தானே? எனக்கு புரியும் பிரதர். நமக்கு தெரிஞ்ச வரையும் நான் பேசுவேன் பிரதர். அவங்களாவே வந்து நீ என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஃபீல் பண்ணதை வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க நம்ம அதிகமா வார்த்தை பேசணும்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது தெரியல, அது ஏதோ ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்கு புரிய வச்சிருது. நம்ம மனசு வந்து அவங்களுக்கு புரிய வச்சிருது. சோலார் பிளேயர் அப்படிங்கறதுனால இவங்க வந்து அழிவாங்க அப்படிங்கிறது எப்படி ப்ரோ? இந்த சோலார் பிளேயர் இருக்குல்ல, ஆமா ஆமா, இது வந்து அடுத்த வருஷம் வரும், அடுத்த வருஷமே இவங்க கம்ப்ளீட்டா அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது? இல்ல பிரதர், இது வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு இருக்கும் பிரதர். இதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். ஆனா அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட இன்டென்சிட்டியோட உச்சமோ இல்ல ஒரு அதிகமான ஃபீல் பண்றது அடுத்த வருஷம் பார்க்க ஆரம்பிப்போம். அப்ப வந்து அடுத்த வருஷம் வந்து இவங்க வெளியில அவ்வளவுக்கும் வரமாட்டாங்க. வெளியே வரமாட்டாங்க.